ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு பச்சரிசி வச்சு வீட்லேயே அரிசி மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை நல்லா எப்படி ஸ்டோர் பண்ணி அரைச்சி எப்படி ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலான்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இதை நல்லா தண்ணியில் சுத்தமாக ஒரு 5 தண்ணியில், நான் இப்போ ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நல்லா 5 தண்ணியில், சுத்தமான தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவிட்டு இதை ஒரு காட்டன் துணியில் நல்லா ஆற வச்சுட்டு எந்த பக்குவத்தில் எடுப்போன்றதை காட்டுறேன். நான் பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு இந்த பக்குவத்தில் எடுத்துருக்குறேன். முறுக்கு மாவு செய்ய இது பாருங்க, இப்படி விட்டால் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பக்குவம். இதை நைஸாக அரைச்சிப்போம் மிக்சிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ நைஸாக அரைச்சிச்சு. இதுதான் புட்டு மாவு அரைக்கிற பக்குவம். இந்த புட்டு செய்யலாம், இதை வறுத்து வச்சோம்னா முறுக்கு செய்யலாம். பச்சரிசி மாவில் என்னெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தலாம். வீட்டில் இந்த மாதிரி செய்து பதப்படுத்தி நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். இடியாப்பம் பொழியலாம், அப்புறம் உப்பு உருண்டை செய்யலாம். 1 கிலோக்கு எவ்வளோ மாவு வந்துருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற மாவு இவ்வளோ சுத்தபத்தமாக கழுவி நம்மளுக்கு கிடைக்குமா? அரிசி மாவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த மிக்சியில் அரைச்ச மாவை அந்த ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துடணும். இதில் கப்பிகள் இருந்ததுன்னா அதை மறுபடியும் மிக்சியில் அரைச்சி எடுத்துடணும். நான் அரைச்சிட்ட உடனே காட்டுறேன், ஜலிச்ச உடனே காட்டுறேன். இப்போ நல்லா ஜலிச்சாச்சுங்க, பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு. இப்போ இதை வறுத்துப்போம் கடாயில் போட்டு. இந்த கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு கிண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வறுப்பட்ட பிறகு அப்படியே கோலம் போட்டோம்னா அப்படியே நீஸாக கோடு மாதிரி வரணும். அதுதான் பக்குவம். நான் வறுப்பட்ட பிறகு காட்டுறேன் பாருங்கள் பக்குவம். கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகி அந்த ஈரெல்லாம் வற்றிடும். நான் நல்ல பெரிய கடாயின்றதுனால 1 கிலோ மாவு ஒரேடியாக போட்டேங்க. நீங்கள் சின்ன கடாயை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருங்க. எனக்கு பழக்கம் இருக்குது, அதனால் நான் இப்படி போட்டு வறுக்கிறேன். நீங்கள் ஒரு 100 கிராம் அளவு மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க. எப்படியே இது வறுப்படுறதுக்கு குறைஞ்சது 15 நிமிஷம் ஆகுங்க. ஆனால் வறுப்பட்டுக்கிட்டே இருக்கணும். கையை எடுத்து விட்டுட்டோம்னா அடியில் தீஞ்சிரும். நல்லா அந்த ஈரம் போகிற அளவுக்கு வறுக்கணும். இதில் இடியாப்பம், புட்டு, முறுக்கு, கொழுக்கட்டை, உப்பு உருண்டை, இப்படி பச்சரிசி மாவில் என்னெல்லாம் யூஸ் பண்ணி செய்ய முடியுமோ இந்த மாதிரி நம்ம செய்து டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னா ரொம்ப பயனுள்ள பொருளுங்க இது. இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த மாவு தயாரித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும். கடையில் வாங்குகிற மாவில் கெடாமல் இருக்கிறதுக்காக கெமிக்கல் கலப்பாங்க. நம்ம வீட்டிலே சுத்தமாக அரைச்சி யூஸ் பண்ணுறது எவ்வளோ நல்ல விஷயம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் இந்த மாதிரி அரிசி மாவு செய்து வச்சுக்கிட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது பசின்னு கேட்டவுடனே 1 கிளாஸ் மாவு எடுத்து பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒரு கிளாஸ் மாவுக்கு 1/2 கிளாஸ் பொட்டுக்கடலை அதை நைஸாக பொடி பண்ணிவிட்டு 2த்தையும் கலந்து ஒரு முறுக்கு சுட்டு கொடுத்துருவாங்க. டக்குன்னு 10 முறுக்கு வரும் ஒரு டம்ளருக்கு. அந்த மாதிரி இல்லைன்ற ஒரு பொருளே இருக்கக்கூடாது வீட்டில். ஸ்நாக்ஸு கடையில் வாங்கக்கூடாது. 1 டீஸ்பூன் எடுத்து கரைச்சி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து உங்கள் ஃபேஸை கழுவி பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும்னு பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வச்சு முறுக்கு, இந்த மாவு வச்சு முறுக்கு எப்படி சுடுறதுன்னு இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே. இதுதாங்க மாவோட பக்குவம். கோலம் போட வருது பார்த்தீங்களா?